ஸ்டாலின் அதற்கான முயற்சியில இருக்கிறாரு, ராகுல் அதை இருக்கிறாரு. நீங்க காசை வச்சுட்டு ஒருத்தனை நிரூபிக்காத ஒருத்தனை பெரிய பிம்பமாட்டும் 8% நிரூபிச்சவனை சிறுசாட்டும் ஜான் ஆரோக்கியசாமி காட்டிட முடியாது. பெரிச்சாலே வாழை பிடிச்சி அடிக்கிற மாதிரி. ஒருவேளை அப்ப இந்த எலெக்ஷன்ல ஒரு தனியா நின்னு அந்த இதை ப்ரூவ் பண்ணிட்டாருன்னா நீ சொல்லக்கூடிய கருத்து என்ன நான் அடிக்கிறேன், நீ என்ன கருத்தியல் கொடுத்த? 20 விழுக்காடு ஓட்டு விக்கிரவாண்டியில விஜய்க்கு இருக்குன்னு சொன்னேன். மாம்பழ சின்னம் ஐயா கிடைக்காதுன்னு சொல்றீங்க. மாம்பழ சின்னம் டாக்டர் ராமதாஸ் கிடைக்காது, அன்புமணிக்கு அந்த சின்னம். நல்ல ஏமாளிகளை இழித்தவன பிடிச்சி வச்சுக்கிட்டு அது இதுன்னு கம்பக்கா பொய்யா புரட்டா செய்தியை போட்டா அதை ரவீந்திரன் துரைசாமி ஒத்துட்டு போகணும்னு நினைக்கிறீங்களா நீங்க? வை த பீப்புள் ஊடக நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம் சிறப்பு நேர்காணலில் அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்களை சந்திக்க இருக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம் தம்பி. சார், பல நிகழ்வுகள் நடந்துச்சு நேற்று. அதில் முக்கியமாக திரு பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் விஜய் அவர்களை சந்திச்சுட்டு போயிருக்காரு. அதை ஓப்பனாக டிக்ளரும் பண்ணியிருக்காரு, நான் சந்தித்தேன் அப்படின்ற விஷயத்த. ஒரு பக்கம் 5 நபர் கமிட்டி போட்டு காங்கிரஸ் கிட்ட பேச்சுவார்த்தையும் நடத்துகிறாங்க. இப்போ இதுவும் நடந்திருக்கு. எப்படி பார்க்குறது இந்த நகர்வை? பிரவீன் சக்கரவர்த்தி ராகுல் காந்திக்கு தெரிஞ்சவராக இருக்கலாம், ஆலோசகர். சத்ரியன் சுதா மீறி கேண்டிடேட் வாங்க முடியலையே, அதான அவரோட அளவு உயரம். அந்த அளவு உயரம் அந்த அளவுக்குள்ள முடிஞ்சு போச்சு. இப்போ ராகுல் காந்தி ஸ்டாலின்கிட்ட சரண்டர் ஆயிட்டாருங்கிற ஒரு கருத்தை நான் தெளிவாக சொல்கிறேன். காரணம், அது மோடிக்கு அரசியல், ஐசோலேட் காங்கிரஸுங்கிற மோடிக்கு அரசியல். அந்த அரசியலில் தான் நாங்களே 2021 மோடியையே பிஎம் கேண்டிடேட்டாக ப்ரொஜெக்ட் பண்ண சத்ரியன் குருமூர்த்தி, எமர்ஜென்சி ஹீரோ சுப்பிரமணிய சாமி, மிகப்பெரிய தியாக வரலாற்றுக்கு சொந்தக்காரரான இல கணேசன்ஜி, கட்சி ராஜாஜி, சிதம்பரத்தோட பெரிய அறிவாளியான ராஜாஜி மற்றும் பல எங்கள் சகோதரர்கள் இன்னும் யூடியூப்பு சர்வே அதெல்லாம் வச்சுக்கிட்டு கோஷ்டிகளை நாங்கள் மீறி ஜெயித்தோம். டெல்லி ராஜகோபால் ஐயாலாம் எப்படிப்பா ஜெயித்தோன்னு கேட்டாப்புல, மீண்டும் ஜெயிக்கிறது உங்கள் ஆசீர்வாதம் வேணும் ஐயா அண்ணன். ஸோ அந்த இடம்ங்கிறது ஐசோலேட் காங்கிரஸ் தான் மோடிக்க நோக்கம். அப்போ காங்கிரஸை தனிமைப்படுத்துறதுக்கான ஒரு வீகத்தை மோடி எடுக்கும் போது ராகுல் காந்தி ஸ்டாலின் நம்மளை தனிமைப்படுத்திடக்கூடாதுன்னு சரண்டர் ஆயிட்டார். அப்படி இருக்கும்போது பிரவீன் சக்கரவர்த்தி போய் பேசுறது ஆதவ ரஜினா விடுதலை சிறுத்தைகளை விஜய் தலைமையில் கொண்டு வர முயற்சி பண்ணி திருமாவளம் என்னையா சிஎம்மா நீ சொல்லலைன்னு சொல்லி விஜய் வேணா என் தலைமைக்கு வர சொல்லுன்னு சொல்லி கடைசியில் ஆதவ அர்ஜுனா டீலர் பொலிட்டிக்கல் இதில் ஒரு லைசன் ஆஃபீஸரான ஆதவ அர்ஜுனா வேற வழி இல்லாமல் விஜய்கிட்ட வந்த மாதிரி பிரவீன் சக்கரவர்த்தியும் ஒரு பிராமின் ஃபேஸாட்டு தாவைக்கால வர்றது தான் அவருக்கு நடக்கும்னு நான் கருதுறேன். சார், கிட்டத்தட்ட 1 to 1 பார்த்து பேசுகிறவர் ராகுல். அவரும் திரு ஆதவர்ஜுனா அவர்கள் மாதிரி வருவாங்கன்றதுல எந்த விதத்தில் நீங்கள் சொல்கிறீங்க? ஏன்னா அவரோட தயவு இல்லாமல் கண்டிப்பாக ராகுலுக்கு தெரியாமல் ஒரு விஜய் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. விஜய் அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு 0% இருக்கிறாரு. சீமான் 8% இருக்கிறாரு. விஜய் வச்சு ஆதவர்ஜுனாவும் ஜான் ஆரோக்கியசாமியும் ஊடகவியலாளர்களை பிடிச்சி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி பொய்யா கட்டமைக்கக்கூடிய எதையுமே பல நிரூபிக்கப்பட்ட யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. மேக்சிமம் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு இது இருக்கும்னு சொன்னால் விஜயை வேணா திமுக கூட்டணிக்கு நீங்கள் வாங்க, உங்களுக்கு ஒரு சீட்டு தந்துடுறோம், எங்கள் சீட்டையும் குறைச்சிக்கிறோம், ஸ்டாலின்ட்டே நான் கொஞ்சம் சீட்டு வாங்கி தரேன்னு பேசலாம். ஏற்கனவே ராகுல் காந்தி பேசி தான் சீமான் சொல்கிறாரு, உன்னோட கேரவன் ஏன்பா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரல, ஆக்சிடென்ட் பண்ண அம்பாசிடர் வண்டியோ ஏதோ வண்டியோ ஸ்கூட்டரோ போலீஸ் ஸ்டேஷனுக்கு வருது, காவல் நிலையத்தில் தான் கடந்து துருப்பிடிச்சு போகுது, நம்ம பார்க்குறோம், நீங்களும் பார்த்துருப்பீங்க. இது இவ்வளோ ஆக்சிடென்ட் பண்ண அந்த கேரவனை ஏன் கன்ஸ்பிக்யூஸ் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு வைக்கல, உன்னை ஏன் அக்யூஸ்ட் ஆச்சாக்கலங்கிறத சீமான் கேட்குறாரு. ஸ்டாலின் எந்த தலைவரும் தன் தொண்டர்களை விரும்ப மாட்டாங்க. அப்போ ராகுல் காந்தி பின்னணியில் இருக்கிறார். விஜய் கொள்கை எதிரியான பிஜேபி கூட பெயரக்கூடாதுங்கிறதுக்காக அவரை திமுக காங்கிரஸ் அலையன்ஸுக்குள்ளே ஃபைனலா பிடிச்சி போடலாங்கிறதுக்கு சட்டமன்ற தேர்தலுக்கு. எஸ், அது எப்படி சார் சாத்தியப்படும்? என்ன பலங்க இருக்கு அவருக்கு? அவரு 39 கேண்டிடேட்டே இல்லாதவர் இல்ல. கேண்டிடேட்டை விட்டு கோளை நாய் ஓடிட்டான்னு சீமானே அடிக்கிறாரு. கோளை நாய் விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்க விட்டு ஓடிட்டாப்புல, பலத்தை காட்டி இருக்கலாம பிரசாந்த் கிஷோர் மாதிரி. ஸ்டாலின் அதற்கான முயற்சியில இருக்கிறாரு, ராகுல் அதை இருக்கிறாரு.
நீங்கள் காசை வச்சுட்டு ஒருத்தனை நிரூபிக்காத ஒருத்தனை பெரிய பிம்பமாட்டும் 8% நிரூபித்தவனை சிறுசாட்டும் ஜான் ஆரோக்கியசாமி காட்டிட முடியாது. பெரிச்சாலே வாழை பிடிச்சி அடிக்கிற மாதிரி ஜான் ஆரோக்கியசாமிக்கு அத்தனை வித்தலைகளும் தலைகளை தொங்க விட்டு அடிப்போம். இதுக்கு தான் பார்த்தாரு நான் சொல்கிறேன். இல்லை சார், தனி மனித தாக்குதல் நம்ம பேச வேணாம். ஏன் தனி மனித தாக்குதல்ன்றது வேணாம். அவங்க வந்துட்டு அவங்களோட எந்த கட்சி ஒருத்தவங்க ஆரம்பிச்சாலும் நாங்க முதலமைச்சரா வருவோம், எங்களுக்கு இவ்வளவு இருக்குன்னு அவங்கள இல்ல நீங்க டம்மி தான் நான் சொல்றேன். நான் டம்மி தான் சொல்றேன். நீங்க தனி மனிதனுக்கு இல்ல அது நம்ம சொல்றதுக்கு கரெக்ட் இருக்கு. பட் அதை சொல்ற டம்மி தாங்கிறேன், டம்மி பீஸ் தாங்கிற. நீ என்ன மோடியை போய் பார்த்தவர் தாங்கிறேன். விஜய மோடியை போய் பார்த்ததும் ஜெயலலிதா வெத்து வெட்டு செல்லாத நோட்டுன்னு நிரூபிச்சதை நான் சொல்றேன். நீங்க கள்ளக்குறிச்சி சாராய் சாவை பார்த்தும் விக்கிரவாண்டியில நோட்டாக்கு ஓட்டு குறைஞ்சதை நான் சொல்றேன். ஆதாரத்தை சொல்றேன். ஜான் ஆரோக்கியசாமியை நான் அடிப்பேன்னு சொல்லலையே. அதுனா என் வன்முறையில் சொந்தம் கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை. எங்கள் ஐயா தாண்டிங்க நாடார்கிட்ட அவரோட அறிவுரைப்படி ஈ எறும்பு கூட வன்முறை சிந்தனை கொண்டவன் கிடையாது. இது கருத்தியலை தான் சொல்கிறேன். புரியுது. நீ சொல்லக்கூடிய கருத்தியலை நான் அடிக்கிறேன். நீ என்ன கருத்தியல் கொடுத்த? 20 விழுக்காடு ஓட்டு விக்கிரவாண்டியில் விஜய்க்கு இருக்குன்னு சொன்னேன். நான் தான் சொன்னேன் பலன் நிற்காத ஒருத்தருக்கு வாக்கு கிடையாதுன்னு. அவன் கையில் வராத ஓட்டை ஒருத்தர் எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும்? அதைத்தான் நீ சீமான்ட்ட காலையிலேருந்து சாயங்காலம் வரை பேசிகிட்டு இருந்தேன். அண்ணன் தம்பியும் சேர்ந்தா உதயநிதியை விட்டுருவோமான்னாரு சீமான். என்ன ஆயிட்டு விக்கிரவாண்டியில் ஒன்றும் ஆகலை. ஸோ நிரூபிச்சாதான் ஓட்டு. நீங்கள் வந்து 39 எம்பி கேண்டிடேட் விட்டு 2024 நிரூபிச்சிருப்பீங்கன்னா அந்த நிரூபிச்சதுக்கு நீங்கள் சக்தி. சும்மா 4 பத்திரிகையாளர்களை நல்ல ஏமாளிகளை இழித்தவர்கள்லாம் பிடிச்சி வச்சுக்கிட்டு அது இதுன்னு கம்பக்கா பொய்யா புரட்டா செய்தியை போட்டால் அதை ரவீந்திரன் துரைசாமி ஒத்துட்டு போகணுன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? சரி சார், பட் காங்கிரஸ் வந்துட்டு திமுக கிட்ட 40 சீட்டுகளுக்கு மேலே கேட்டதாகவும் அதை திமுக சும்மா லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஒரு சின்ன பதற்றத்தை கொடுக்கணும், அதனால விஜய் பக்கம் போகலாம் அப்படின்ற மாதிரி பூச்சாண்டி காட்டுறாங்களா காங்கிரஸ்? திமுக ராகுல் காந்தியை விட்டுட்டா இந்தியாவில் 3வது பேர் ராகுல் காந்தி. திமுக அகிலேஷ் யாதவ், தேஜஸ்வி யாதவ், சரத்பவார், மம்தா பானர்ஜி எல்லாம் சேர்ந்து காங்கிரஸையே குழி தோண்டி புதைச்சிருவாங்க. ராகுல் காந்திக்கு அது தெரியுது. கிட்டத்தட்ட 100 சீட்டு ஜெயிச்சிருக்காங்க சார். அந்த கட்சி தான் இந்த கட்சிகள் எல்லாம் சேர்ந்து 100க்கு மேல ஜெயித்திருக்காங்க. மம்தா பானர்ஜி, அகிலேஷ் யாதவ், ஸ்டாலின் இவங்களும் சேர்ந்து அதே 100 கிட்ட ஜெயித்திருப்பாங்க. 100க்கு மேலே இருக்கும். 240 தானே மோடி ஜெயித்திருக்கிறாரு. அப்போ இவங்களும் 100க்கு மேல இருக்கும். அப்போ இவங்களுக்கு கீழே தான் அவரு. இவங்களை முன்னிறுத்தி ஒரு அணி அமைச்சாருன்னா அவர் காலி ஆயிடுவார். அப்படி காலி ஆயிடக்கூடாதுன்னு ராகுல் சரண்டர் ஆயிட்டாரு ஸ்டாலின் சொல்றேன். செல்வ பிறந்தையை மறுக்க சொல்லுங்க, இவர் ஜோதிமணியை மறுக்க சொல்லுங்க, இப்படி என் பேரை கூட சொல்லாண்டாம். ராகுல் எங்கேயும் சரண்டர் ஆகல அப்படி மறுக்க சொல்லுங்க. நான் தெளிவா சொல்றேன். பீகார் தேர்தல் முடிஞ்சதும் ஸ்டாலின் ஒரு இது கொடுக்குறாரு, கோகரன்ஸ் யூனிட்டி அது இதுன்னு கொடுக்குறாரு. கொடுத்ததுமே ஒரு கமிட்டியை போட்டுறாங்க, எல்லாம் பேசுங்கிறாங்க. அப்போ நாங்கள் திமுக கூட்டணியில் தான் இருக்குங்கிறத ராகுல் உறுதிப்படுத்துறாரு. இதையும் தாண்டி ஜார்க்கண்டில் ஹேமந்த் சோரன் பிரச்சனை பண்ணும்போது ஸ்டாலின் சொன்ன அதே வார்த்தையை போட்டு வேணுகோபால் ட்வீட் போடுறாரு. வேணுகோபால் இந்த கூட்டணி பிரிக்க முடியாதுன்னு பேசுறாரு. எந்த வேணுகோபால்? நீங்க கட்டுக்கதையை விட்டீங்க. கேரளா சீஃப் மினிஸ்டர் வேணுகோபால் ஆறாரு. நீ திருநாக்கரசன் அடிச்சு தள்ளிட்டாரு. ராதிகாவுக்கு கூட்டம் வந்து, வடிவேலு கூட்டம் வந்து, சிவாஜி கூட்டம் வந்துன்னு கூட்டத்துக்கு நீங்க 39 தொகுதியிலும் கேண்டிடேட் போட்டு 2024 நிரூபிச்சிங்கன்னா நீங்க பெரிய ஆளு. இன்னைக்கும் நான் விஜய் குறைச்சி மதிப்பிடலை. உங்களால நிரூபிக்க முடியும். இப்ப நான் மனச்சாட்சி பண்ணி சொல்றேன். 234 கேண்டிடேட் போட்டு ஒரு க்ரௌட் புல்லிங் கெப்பாசிட்டி உள்ள ஒருத்தர் விஜயகாந்த் மாதிரி, கமல்ஹாசன் மாதிரி, சிரஞ்சீவி மாதிரி, ஏன் என்டிஆர் மாதிரி எந்த ஒரு வகையிலும் 234 கேண்டிடேட் போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பலத்தை நிரூபிக்க முடியும். அது கமல்ஹாசன் மாதிரின்னா 39, விஜயகாந்த்னா 8. அதை நிரூபிக்காம நீங்க பம்மாத் பண்ணி பலகீனமான ஊடகவியலாளர்களை விலைக்கு வாங்கி வச்சு பெரிய பிம்பப்படுத்துறதைத்தான் நான் அடிக்கிறேன். ஊதி பறக்க விடக்கூடிய உங்க பலுல பல நிரூபிக்காதுன்னு ஊசியை வச்சு நான் இல்ல. அவங்க தரப்புல இருந்து இது பார்த்தா ஒரு கூட்டணியை கட்டமைக்கிறதுக்கான ஒரு வியூகமா இருக்க முடியாதா? அதான் விக்கிரவாண்டி எலெக்ஷன் முடிஞ்சதுமே தம்பி நீ பல நிரூபிக்காதவன், பல நிரூபிச்ச விஜயகாந்தாவது ஒரு மக்கள் நல கூட்டணி கூட்டணி அமைச்சாரு, உன் முன்னாடி எவனும் வரமாட்டான்னு சீமான் சொன்னாரு. 1.5 வருஷம் ஆகுது, யாரும் போகலையே. இன்னும் 4-5 மாதங்கள் இருக்கே சார். இப்பவே எங்க 1.5 வருஷம் ஆனதுல திமுக கூட்டணி காங்கிரஸ் இருக்காங்க, இன்டாக்டா இருக்குது. எடப்பாடி கூட்டணியில பாஜக தாவேக்கா சேர்ந்திருக்காங்க. வெளியே யார் இருக்கா? முடிவு எடுக்காம யார் இருக்கா? தேமுதிக இருக்குது. தேமுதிக விஜய ஏத்துக்கல. நிரூபிச்சாதான் விஜயகாந்த்ங்கிறாங்க. டிடிவி இருக்கிறாரு, நிரூபிக்காமலே விஜயகாந்த்ங்கிறாரு. அவர் நான் கரெக்டா தான் பேசுறேன்.
விஜயகாந்த் மாதிரி வருவார். அவர் தான் சொல்றாரு விஜய் தலைமையில ஒரு வலுவான கூட்டணி உருவாகுன்றாரு. அவர் சொல்றாரு ஒண்ணு, அடுத்தால கிருஷ்ணசாமி சொல்றாரு 2. ஆமா, வாழ்த்துக்கள் சொன்னாரு. பாரிவேந்தர் அவர்களும் விஜய்க்கு பாரிவேந்தர் சொல்றாரு 3. ஆனா பாரிவேந்தர் என்டிஏல இருக்கிறாரு 3. வேற சொல்லுங்க. நம்ம ஜான் பாண்டியன் அவர்களும் என்டிஏல இருக்கிறாரு. விஜய்க்கும் அவர் சொன்னாரு 4. வேற மிச்சம் எல்லாம் ஒரு கூட்டணி. என்ன நீங்க கூட்டணிக்கு இருக்குது? நீங்க இது ஜான் ஆரோக்கியசாமி அதுதான் அந்த 2 கூட்டணிகளையும் உடைக்கிறதுக்கு தான் இந்த வேலைகளை பல நிரூபிச்சா உடைச்சிருவ. உனக்கு என்ன ஓட் டிரான்ஸ்பரிங் கெபாசிட்டி இருக்கு? நீ 0% இருக்க. சீமான் 8 எடுத்துட்டாருங்கிறத பிடிக்காத வன்மத்திலையும் காழ்ப்புணர்ச்சியிலையும் பேசுறவன் பிளேயர்ஸ் எவன் நம்புவான்? ஒருவேளை அப்ப இந்த எலெக்ஷன்ல ஒரு தனியா நின்னு அந்த இதை ப்ரூவ் பண்ணிட்டாருன்னா கரெக்ட். நீ ப்ரூவ் 39 பண்ணிருப்பீங்கன்னா உன் நிலைமை வேற. நீ 20% எடுத்திருப்பீங்கன்னா நிலைமை வேற. நீ களத்துக்குள்ளே வராம ஏட்டு சொரக்காயா 10 கோடி ரூபாய் பிராண்டிங் மாஸ்டர் கொடுத்துக்கிட்டு பொய்யா போலியா சொன்னா எவன் வருவான்? எவன் ஏத்துக்குவான்? இப்போ 2024 நிரூபிச்சாங்கன்னா வருவாங்கன்னு சொல்றீங்க? கண்டிப்பா வருவாங்க. 2029க்கு கண்டிப்பா வருவாங்க. அது நான் விஜயகாந்த் மாதிரி, சிரஞ்சீவி மாதிரி, பவன் கல்யாண் மாதிரி, கமல்ஹாசன் மாதிரி ஒரு ஃபோல்ஸா வர முடியும். எந்த இடம் வேணாலும் அது இருக்கலாம். ஆனா ஃபோல்ஸா வர முடியும். ரோட் புல்லிங் கெபாசிட்டி உள்ளவர் 214 போட்டா ஒரு ஃபோல்ஸா வர முடியும். விஜய்க்கும் அந்த அந்தஸ்து இருக்கு. நீங்க நிரூபிக்காம டக்கால்ட்டி பண்றது, ஃப்ராடு பண்றது, அது இது பண்றதான் நான் அடிக்கிறேன். புரியுது, உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். புரியுது. இப்ப நான் கை கொடுக்குங்கிறதுக்கு விஜய் பிரபுக்கு நான் ஒரு சாதகமான விஷயத்தையே சொல்றேன். 2006ஆம் ஆண்டு கருப்பு எம்ஜிஆர்னு விஜயகாந்த் வந்தார். அப்ப திருமாவளவன் போட்டியிட்ட தொகுதியில எல்லாம், பிசிகா போட்டியிட்ட தொகுதியில எல்லாம் எம்ஜிஆர் ரசிகர்கள் அதிமுக ஜெயலலிதாவை மீறி ஜெயலலிதாவை புறக்கணிச்சுக்கிட்டு விஜயகாந்துக்கு கூடுதலா ஓட்டு போட்டுட்டாங்க. வட மாவட்டங்கள்ல அவர் நல்ல ஓட்டு எடுத்துட்டார். விஜயகாந்த் அதுல 20 விழுக்காடு ஓட்டு வர வந்துட்டார். விருதாச்சலத்துல ஜெயிச்சார். பிசிகா நின்ன இடத்துக்குள்ள ரொம்ப பெரிய ஓட்டு வந்துட்டார். அதுதான் அந்த வட மாவட்டங்கள் உளுந்தூர்பேட்டை, செங்கம் இதெல்லாம். அதே மாதிரி மதிமுக நின்ன ஓட்டுலயும் நிறைய வந்துட்டார். அப்ப இப்ப விஜயை பொறுத்த வரையில எம்ஜிஆர் ஜெயலலிதா மேல சொல்லி நிற்கும் போது அண்ணாவே எடுக்கிறாரு. பாஜக நிற்கிற தொகுதியில அண்ணாவுக்கு பெருசா இல்ல. அண்ணாவை முத்துராமலிங்க தவிர அண்ணா கலைஞரே போட்டு ஓடிட்டாரு. விஜயகாந்த் மதிமுகவையும் பிசிகாவையும் பலவீனப்படுத்தின மாதிரி அதிமுக கூட்டணி கட்சிகள் ரெட்டையில போட்டி போட முடியாது. அப்ப எம்ஜிஆர் ஜெயலலிதா புகழ காக்கிறதுக்கு அதிமுக கூட்டணி கட்சிகள் நிற்கிற தொகுதிகளில் அவங்க விஜய்க்கு போடுறதுக்கு பெரிய வாய்ப்பு இருக்கு. அதுதான் செங்கோட்டையன், நாஞ்சில் சம்பத் எல்லாம் வச்சு பேசுறது எடப்பாடியை பலவீனப்படுத்தி எம்ஜிஆர் ஜெயலலிதா சென்ட்ரிக் ஓட்ட விஜய் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ தாவேகா மேடைகள்ல பேசுறதுக்கான ஆட்கள் ரொம்ப குறைவா இருந்தாங்க. நேத்து நாஞ்சில் சம்பத் விஜய்க்கு பிளஸ். நாஞ்சில் சம்பத் ஒரு நல்ல பேச்சாளர், விஜய்க்கு ஒரு பெரிய எல்லா இடத்துலயும் பேசக்கூடிய ஒரு பிளஸ். அவர்களுடைய தொண்டர்கள் அதை கரெக்டா ரிசீவ் பண்ணிக்குவாங்கன்னு நினைக்கிறீங்களா? நாஞ்சில் சம்பத் அவர்கள் பேசுறத தொண்டர்கள் நாஞ்சில் சம்பத் யாரை ஹீரோனாலும் உயர்த்தி பேசுவாரு, யாரை தட்டணும்னாலும் தட்டுவாரு. அது தட்டும் போது, அதை உயர்த்தி பேசும்போது, எதிரியை தட்டும் போது அவங்க கைத்தட்டி ஆர்ப்பரிப்பாங்க. ஒரு உற்சாகத்தை கொடுப்பாரு நாஞ்சில் சம்பத். சரி சார், இந்த திருப்பரங்குன்ற இஷ்யூ இப்போ வரைக்கும் எல்லா கட்சி தலைவர்களும், எதிர்கட்சியும் சரி ஆளுங்கட்சியும் சரி, எல்லா கட்சி தலைவர்களும் ஒரு கருத்தை சொல்லிட்டாங்க. விஜய் அவர்கள் இப்போ வரைக்கும் ஒரு கருத்தை சொல்லாம இருக்காரு. எதனால ஒரு மௌனத்தை காக்குறாரு? கடந்த கவின் ஆணவ படுகொலை கேஸ்லயும் அவர் எந்த இதுவும் சொல்லல கடைசி வரைக்கும். இதுலயும் ஒரு இதை எடுக்கிறாரு. ஏன் இது அவர் ஓவர் ஸ்மார்ட்னு நினைக்கிறாரு. இது திருமங்கலம் சரத்குமார் மாதிரி போயிடுவார். தப்பு இது. நீங்க ஒரு துணிச்சலோட ஒரு கருத்தை சொல்லணும். இப்ப நீங்க இப்போ ஒரு சைடு போனா இந்துக்களை பாதிக்கும், இன்னொரு சைடு போனா முஸ்லீம்களை பாதிக்கும்னு நினைச்சா முஸ்லீமுக்கும் நம்பிக்கையற்றவன் ஆயிடுவேன். அந்த இஷ்யூவை ஆதரிக்க இந்துக்களுக்கும் நம்பிக்கையற்றவன் ஆயிடுவேன். எவனுமே உன்னை ஏத்துக்க முடியாத ஆளாட்டு ஆயிடுவேன். எவனாவது ஒரு இடத்துக்குள்ள நீ நின்னாகணும், அல்லது கன்ஷிரா மாதிரி சொல்லணும். பாபர் மசூதியாவது ராமர் கோயிலாவது என் மக்களுக்கு கழிவறை இல்லை, அதை கட்டணும்னு சொல்லணும். சீமானிகா தான் சொல்றாரு. இந்துக்கள் சொல்லும்போது எத்தனை இந்துக்கள் வீட்டில் சாப்பாடு இல்லை, அதுக்கு நீ என்ன பண்ணுன? தமிழன்னு நின்று அந்த மாதிரி சீமான் அவருக்கு இஷ்யூ அதுக்குள்ள கொண்டு திணிக்கிறாரு. இந்த இஷ்யூக்குள்ள அவர் ஸ்டாண்ட் எடுத்துட்டாரு. பாஜகவுக்கு எதிராக ஸ்டாண்ட் எடுத்துக்கிட்டு அதுல பேசுறது அவருக்கு தமிழ் தேசிய அரசியல், நீ ராமருக்கு மார்க்கெட் இல்லை, அதனால என் முருகனை கொண்டு வர, என் மொழியில நீ அர்ச்சனை பண்ணு, இப்படி அவருக்கு இஷ்யூவை சொல்றாரு. நான் அரசியல் களத்துக்குள்ள இவ்வளவு இஷ்யூ வச்சு நிற்கிறேன், அதுல அதை அடிச்சுக்கிட்டு கோயில் வழிபாடு, இறை வழிபாடு தமிழ்ல இருக்கணும்
அந்த மாதிரி அவர் நிறைய செட்டாப் இதை சொல்றாரு. அதை முன் வச்சு தான் நாளைக்கு கூட்டத்தையும் அவர் பண்ண போறாரு. அப்போ நீங்க ஒரு அரசியல் களத்துக்கு வந்து சுத்த சன்மார்க்க சங்கம் மாதிரி, லயன்ஸ் கிளப் மாதிரி, ரோட்டரி கிளப் மாதிரி கருத்து சொல்லாம இருக்க முடியாது. மக்கள் ஏமாளி கிடையாது. நீங்க இண்டோ பாக் வார்ல வந்து இந்திய ராணுவத்தின் வெற்றின்னு ஓபிஎஸ் சொன்னார், மோடியின் வெற்றின்னு இபிஎஸ் சொன்னார். ஸ்டாலின் அதை ஆதரிச்சு ஒரு இந்திய ராணுவத்தை ஆதரிச்சு ஒரு ஊர்வலமே நடத்தினார். அது எல்லாரும், அது இந்தியாவே தேசியமே கொண்டாட வேண்டியதானே? எஸ், கொண்டாடுறோம். சீமானுக்கு கருத்துல இருந்து நான் மாறுபடுறேன். சீமான் இந்திய என்டிஏ அரசோட தோல்வின்னாரு, அதுல இருந்து நான் மாறுபடுறேன். பட் அவர் தோல்வின்னு ஒரு கருத்தை சொல்லிட்டார். ஆமா, இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர், பொதுமக்களை பாதுகாக்க முடியல, நதி நீரை தடுக்க கூடாதுன்னு ஒரு கருத்தை சொல்லிட்டார். ஒரு பிடிக்குது பிடிக்கல, எனக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியலன்னா கூட அவர் ஸ்டாண்ட சொல்லிட்டார். ஆனா விஜய் அதிலே கருத்து சொல்லல. அப்ப மக்கள் ஏமாளி இழிச்சவாயன்னு நினைக்கிறாரு. இந்துக்கள் இழிச்சவாயன், முஸ்லீம் இழிச்சவாயன், அப்படி ஒரு பைத்தியக்கார பசங்க நம்ம சினிமா பார்த்து ஓட்டு போட்டுருவான்னு நினைக்கிறாரு. தீப்பந்தம் எடுத்து தீண்டாமை ஒளின்னு சொன்ன விஜயால 5 விழுக்காடு பரையர் தேவேந்திர குல வேளாளருக்கு இடஒதுக்கீடு உயர்த்துறது சரியா தவறாங்கிறதுக்கு பதில் கிடையாது. அது கபிலன் எழுதி கொடுத்தத பண்ணிட்டாரு, பதில் கிடையாது. அதே மாதிரி இது நான் பாராட்டுறேன். இது நான் 3 தடவை பார்த்தேன். விஜய் ஸ்டைலிஷா நடிச்சிருப்பாரு. சர்க்கார் படம். அதுல வந்து இலவசங்களை போட்டு உடைப்பாரு. அவரு இன்னைக்கு இலவசம் வேணுங்கிறாரு. அப்ப சினிமா வேற, இது வேறன்னு நம்ம எடுத்துக்கலாம் இந்த இடத்துக்குள்ள. பட் தீப்பந்தம் எடுத்து தீண்டாமை ஒளின்னு சொல்றவரு மேல்பாதி மங்கலம் திரௌதிமன் ஆலய நுழைவு சரியா தவறாங்கன்னு கருத்து சொல்லாம இருக்கிறது தவறு. மக்கள் ஏமாளி கிடையாது, வன்னியரும் ஏமாளி கிடையாது, பறையரும் ஏமாளி கிடையாது. வேங்கை வயலில் நடந்த அந்த விக்டிம்ஸை கூட்டு வந்து ஸ்டேஜ் ஏறி பார்த்தாரு அந்த அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழா. ஓகே, அது நான் பாராட்டுறேன், வரவேற்கிறேன். அதை விட நீங்க வேங்கை வயலில் உள்ள அந்த கொடுமையை வந்து நீங்க கண்டிச்சு பேசியிருப்பீங்கன்னா அந்த இடத்துக்குள்ள ஒரு நிலைப்பாடு எடுத்துட்டீங்கன்னு உங்களை சொல்லலாம். அவர் ஒரு மாதிரி சிக்கலான விஷயங்கள் எதுலையுமே பேசாம அமைதியா இருந்துடலான்னு ட்ரை பண்றாரா? அது அரசியலுக்கு ஆகாது. சினிமாவுக்கு ஆகவே தவிர அரசியலுக்கு ஆகாது. அரசியல்ல நிலைப்பாடு எடுக்கணும். இப்போ நீங்க கவின் ஆணவ படுகொலையில சீமான் வந்து அது தவறுன்னு ஆளா போய் நிலைப்பாடு எடுக்கிறார். விஜய் வந்து அதுல நிலைப்பாடு எடுத்தா மரவர் ஓட்டு பாதிச்சிருமோன்னு பயப்படுறாரு. அப்ப இப்படி பயப்படக்கூடிய ஒரு கோளை அதான் சீமான் சொன்னாரு, கோளை நாய்களா இடைத்தேர்தலை விட்டு ஓடிட்டீங்களாடான்னாரு. கோழைத்தனம் தான் இது, வேற என்ன சொல்ல. இதை நாம் தனிநபர் தாக்குதல் நடத்தல. அவர் சொல்றதா சொல்றீங்க? அவர் சொன்னதான் நான் சொல்றேன். விஜய் ப்ரோ வந்து நிலைப்பாடு இல்லாம இருக்காருன்னு விஜய் ப்ரோவை சொல்றேன். சரி, ஓகே சார். இப்போ நீங்க சீமான் அவர்களை பத்தி சொன்னீங்க. அவர் எப்பயும் போல அந்த ஒரு வேட்பாளர்கள் ஒரே மேடையில் இது அறிமுகம் செய்வார். அதே மாதிரி 117 பெண்கள் 117 ஆண்கள் இதை செய்ய போறதா சொல்லியிருக்காரு. ஒரே மேடையில் அறிவிக்க போறேன் திரும்பின்ட்டு. இந்த தடவை அவர்களுடைய இது எப்படி இருக்கும் இந்த வர்ற சட்டமன்ற தேர்தலில்? 5வது முறை அவர் தனிச்சு நிற்கும் போது அவர் மேல மக்களுக்கு நம்பிக்கை கூடும். ஒண்ணு, சந்தர்ப்பாத அரசியல் பண்ணல, பேர அரசியல் பண்ணலங்கிறது மீண்டும் அவர் மேல ஒரு மதிப்பு மரியாதையும் கூட்டும். அடுத்தாப்புல அவர் எடுத்து வைக்கக்கூடிய இஷ்யூஸ் வந்து அவருக்கு வாக்கு வலிமையை கூட்டி கொடுக்கும். இப்போ எதுலையுமே ஒரு போல்டா நிற்கிறார். இப்போ ஜாதிவாரி கணக்கெடுப்புன்னு சொன்னா எடப்பாடி ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாம இடஒதுக்கீடை பிரிச்சது தவறுங்கிறார். ஸ்டாலின் அதை என்டால்ஸ் பண்ணது தவறுன்னு சொல்றாரு. சோ அவரோட உறுதியான நிலைப்பாடு சரியா ஒரு ஸ்டாண்ட் எடுத்துறாரு. இப்போ இது இண்டோ பாக் வேறு சிந்து நதி நீரை தடுத்தது தப்புங்கிறாரு. எனக்கு அதுல உடன்பாடு கிடையாது. பட் அவர் ஒரு ஸ்டாண்ட் எடுத்துறாரு. அந்த ஒரு ஆளுமை இருக்குது, ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்குது. அங்க போட்டா இங்க பாதிக்குமோ, இங்க போட்டா அங்க பாதிக்குமோன்னு நினைக்கிறதும், இடைத்தேர்தல நின்னா அடிபட்டுட்டோம்னா பேரம் பேச முடியாதுன்னு தவிக்கிறதும் ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி இல்லை. அப்ப ஒரு பார்ச்சூன் ஃபேவர்ஸ் பிரேவ்னு 234 பிரேவா போட்டு நிற்கிறது சீமானுக்கு ஒரு பெரிய லாபத்தை கொடுக்குது. அதுல நான் இன்னொரு இது கூட சொல்லுவேன். 2016ஆம் ஆண்டு அன்புமணி தனிச்சு நின்னாரு. 4.5 5.5 ஆக்குனாரு. இதே தம்பி ஜான் ஆரோக்கியசாமி தான் மாற்றம் முன்னேற்றம் எடுத்து சாதனை படைச்சாரு. ஜான் ஆரோக்கியசாமி தனிநபர் தாக்குதல் அவருக்கு சாதனை நான் சொல்றேன். பட் அவரு பெண்ணகரத்துல தோத்து போனாரு அன்புமணியை. நான் தான் அவரை தோக்கடிச்சேன். அன்புமணி அவரால் ஜெயிக்க வைக்க முடியல. அந்த ஸ்ட்ராட்டஜியும் நான் என்ன பண்ணுங்கிறதும் சொல்லலாம். எனிவே அன்புமணி தனிச்சு நின்னதுல அவரு 4.5 5.5 ஆக்குனாரு. கேப்டன் விஜயகாந்த், அண்ணன் வைகோ, சிபிஎம், சிபிஐ, விசிகா எல்லாரும் 12 விழுக்காடு ஓட்டுக்கு மேல மக்கள் நல கூட்டணி ஆகி பொருந்தா கூட்டணி ஆகி 6 விழுக்காடு தான் வந்து அன்புமணி 4.5 5.5 ஆக்கிட்டாரு. அப்போ தனிச்சு 214 ஒரு வேல்யூ இருக்குது. பொருந்தா கூட்டணி சந்தர்ப்பாத கூட்டணியை மக்கள் ஏத்துக்க மறுக்கிறான். ஒன்னாச்சுங்களா?
அடுத்து 2021 தினகரன் 5.5 விழுக்காடு வாக்கு எடுத்திருந்தாரு. கேப்டன் விஜயகாந்த் 2.5 விழுக்காடு எடுத்திருந்தாங்க. ரெண்டு பேரும் பொருந்தா கூட்டணி வச்சாங்க. 5 2 8 10 வருவதுக்கு பதிலா வெறும் 2.5 நின்று போச்சு. தேமுதிக 1/2 விழுக்காடுங்கிற மாதிரி ஆகி போச்சு. அதுக்கு பிறகு இப்போ அவங்க எமர்ஜ் ஆயிட்டாங்க கேப்டன் சிம்பதியில. தென் கமலஹாசன் ஒரு 3.25, பாரிவேந்தர் 1.25, சரத்குமார் எல்லாம் 5 விழுக்காடு வரணும். பொருந்தா கூட்டணி வச்சாங்க, 2.5 விழுக்காடு போயிட்டு. சீமான் 214 தனிச்சு நின்னாரு, நியர்லி 7% ஓட்டு வந்துட்டாரு. எப்படி சாதாரண சீமான் மிகப்பெரிய கமலஹாசனையும் குக்கரையும் குக்கர்ல ரெட்டலையும் உதயசூரியனை வச்சு அவிச்ச சூப்பர் ஹீரோ ஆர்கேனார்ல திமுக அண்ணா திமுக காலி பண்ண தினகரனையும் எப்படி சீமான் தாண்டிட்டாரு? ஒரே ரீசன், 214 போட்டாரு, களத்துக்குள்ள சுத்த வீரரா நின்னாரு, ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் பிரேவ் நின்னாரு. அவரோட பிரேவ்னஸை பார்த்து 7 விழுக்காடு வர மக்கள் ஓட்ட போட்டுட்டான். இப்பவும் ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் பிரேவ்னு கூட்டணி நோக்கம் இல்லாம 214 கேண்டிடேட் போட்டு 117 பெண்கள் 117 ஆண்கள், பொது தொகுதியில் ஆதி தமிழர்கள், வண்ணார், நாவிதர், குயவர் போன்ற சமூகங்களுக்கு வேட்பாளர். இப்படி அவரு ஒரு கொள்கைகளை சொல்லி தெளிவா நிற்கிறது அவருக்கு ஒரு பெரிய ஜம்ப கொடுக்கும். விஜய் அந்த இடத்துல கோட்டை விட்டுட்டாரு. நான் மீண்டும் விஜய் ப்ரோ பண்ண தப்பு என்னன்னு சொல்றோம்னா 39 போட்டிருக்கணும். அப்படி இல்லைன்னா இடைத்தேர்தலையாவது நின்றுக்கணும். அப்போ நீங்க பார்ட் டைம் பொலிட்டிஷியன் மாதிரி கமலஹாசன் 2.0 மாறிட்டீங்க. இதுதான் என்னோட பார்வை. சரி சார், நீங்க பாமக பத்தி பேசுனீங்க. இன்னைக்கு பாமகல மகன் தந்தை சண்டை அப்படின்றது போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட கோர்ட்டு வரைக்கும் போயிருச்சு, தேர்தல் ஆணையம் வரைக்கும் போயிருச்சு. உண்மையாவே அந்த கட்சி யார் கட்டுப்பாட்டில் இருக்கு? லாஜிக்கலி அது யாரு கிட்ட இருக்கு அந்த கட்சி? அதாவது அரசியல் அரங்கத்துக்குள்ள நம்ம பார்க்கறது மாதிரி அன்புமணியும் ராமதாஸ் மட்டும் தேர்தல் களத்துக்குள்ள சண்டை போட முடியாது. புரியுது. தேர்தல் ஆணையம் அன்புமணி ராமதாஸ் யார் பெரியவங்கன்னு ஒரு தேர்தல் நடத்தாது. புரியுது. தேர்தல் ஆணையம் பல நிரூபிக்காத பெரிய க்ரோட் புல்லிங் கெப்பாசிட்டி கொண்ட நட்சத்திர நடிகர் விஜய், அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு விஜய் வெர்சஸ் உழைப்பால திறமையால 8% அங்கீகாரம் பெற்ற சீமான் யார் பெரியவர்னு எலெக்ஷனை நடத்தாது. நடக்கிற எலெக்ஷனுங்கிறது இன்னைக்குள்ள நம்ம பார்வையில் பொது தேர்தல். பொது தேர்தலுங்கிறது எல்லாருக்கும் பொதுவான தேர்தலுங்கிறது ஸ்டாலின் வெர்சஸ் அதர்ஸ் தான். ஸ்டாலின் வெர்சஸ் எடப்பாடி, ஸ்டாலின் வெர்சஸ் சீமான், ஸ்டாலின் வெர்சஸ் தன்னை முன்னிறுத்தக்கூடிய விஜய், ஸ்டாலின் வெர்சஸ் விஜய், ஸ்டாலின் வெர்சஸ் அதர்ஸ் தான் இந்த எலெக்ஷன் போகுது. ஸ்டாலின் வெர்சஸ் அவங்களுக்கு தக்கன திமுக அண்ணா திமுக போட்டி, டிவிகே டிஎம்கேன்னு விஜய் கேட்டுக்கலாம். 3 ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள். திராவிட கட்சிகளை நான் அடிச்சு தகர்ப்பேன்னு சீமான் ஒருத்தர் கிளைம் பண்ணிக்கலாம். ஆக்சுவல் கிளைம் 4 முனை போட்டின்னு எடுத்துக்குவோம். இந்த 4 முனை போட்டிக்குள்ள அன்புமணியும் ராமதாசும் எப்படி தங்களை தகவமைச்சு அணி அமைக்க போறாங்க, இதுலதான் அவங்களோட எதிர்காலம் இருக்கு. அது யார் ராமதாசையும் அன்புமணியும் விரும்புறாங்க. அந்த தேர்தல் முடிவு தான் யார் பெரியவங்கன்னு சொன்னோம். அந்த தேர்தல் முடிவு மற்ற அணிகளோட எப்படி இவங்க இணைஞ்சு போறாங்க, என்ன வீகம் எடுத்து சாதிக்க போறாங்கன்னு தான் சொல்ல முடியும். இதுல அன்புமணி திமுக எதிர்ப்புங்கிற வீகத்தை எடுத்துட்டார். அவர் என்டிஏக்குள்ள போறதா ஒரு ஐடியால இருக்காரு. அவர் என்டிஏக்குள்ளதான் போக வாய்ப்பு இருக்கு. அப்ப ராமதாஸ் அவர்கள் திமுக அணிக்கு போவாரா? இது நடந்த பிறகுதான் அதை நம்ம பேச முடியும். இப்ப ராமதாஸ் திமுகவுக்கு சாதாரணமான சில பட் அங்க விசிக இருக்குது, எப்படி சாத்தியமாகும்? அது பொருந்தா கூட்டணியா ஆயிடக்கூடாதுன்னு ஸ்டாலின் பாமகவுக்கு ரவிராஜிக்கு நான் ஒரு உதயசூரில் சீட்டு கொடுக்குறேன், ஜி.கே. மணிக்கு உதயசூரில் சீட்டு கொடுக்குறேன், முத்துக்குமாருக்கு உதயசூரில் சீட்டு கொடுக்குறேன், அருளுக்கு உதயசூரில் சீட்டு கொடுக்குறேன், உதயசூரில் நான் சீட்டு கொடுக்குங்கிற அளவுக்கு தான் ஸ்டாலின்ங்கிற. மாம்பழ சின்னம் ஐயா கிடைக்காதுன்னு சொல்றீங்க? ராமதாஸ் மாம்பழ சின்னம் டாக்டர் ராமதாஸ் கிடைக்காது. அன்புமணிக்கு அந்த சின்னம் யாருக்கும் இல்லாம போகும், அல்லது அன்புமணிக்கு போகும். யாருக்கும் இல்லாம போகும், அல்லது பாஜக நினைச்சா. இவங்க தரப்புல இருந்து வைக்கிற வாதம் என்ன இருக்குன்னா, அங்கீகரிக்கப்படாத ஒரு கட்சியோட இதுக்குள்ள எப்படி தேர்தல் ஆணையம் வர முடியும் அப்படின்றது ராமதாஸ் அவர்கள் தரப்புல வாதமா வைக்கிறாங்க. அதை கரெக்டா பாக்குறீங்களா? அந்த விஷயத்த கரெக்டா பாக்குறேன். இதை நான் சொல்லல, இதை நான் கூர்ந்து பார்த்துட்டு இருக்கிறவன் நான் ஒருத்தன் தான். அது அவங்களுக்கு அங்கீகாரம் போயிட்டு. ஆமா. ஆனா பாஜக சிம்பதியில அந்த சிம்பல் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. இப்ப அந்த சிம்பலே அங்கீகரிக்கப்பட்ட சிம்பலே கிடையாது. ஆமா. சோ அந்த சிம்பலுக்கு தன்மையை தேர்தல் ஆணையம் விளக்கணும். தேர்தல் ஆணையம் அந்த சிம்பலை வச்சு ஒரு விளையாட்டு விளையாடுறாங்கன்னா ராமதாஸையும் அன்புமணியும் சேர்த்து என்டிஏ கூட்டணிகளை கொண்டு வரணும்னு அவங்க பொலிட்டிக்ஸ் பண்றாங்க. அதுல உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அதுல ராமதாஸ் எந்த காம்ப்ரமைஸுக்கும் தயாரா இல்லைங்கனால மாம்பழம் சின்னமே அங்கீகரிக்கப்பட்ட சின்னம் இல்லைங்கிறார். அதே எக்ஸ்பிளிஸா யாரும் இல்லை, அந்த சின்னமே உங்களை விட்டு போயிட்டு. ஆமா, இல்ல அவரே தான் சொல்றாரு, கட்சியே அங்கீகரிக்கப்படல, நீங்க எப்படி உள்ள வரலாம்னு கேட்கிறாரு அவர் வாதமா. அது ஒரு நியாயமான ஒரு வாதமாக தான் இருக்குது. தேர்தல் ஆணையம் உள்ள வர்றதுங்கிறது நியாயமான வாதமாக தான் இருக்குது.
அந்த வாதத்தை நம்ம மறுத்து பேச முடியல. ஆனால் தேர்தல் ஆணையம் எந்த இடத்துல வரும்னா சிம்பிள் ரைட்ஸில் வர முடியாது. ஓகே, அது வந்து டீரெகனைஸ் ஆயிட்டு. ஆனால் டீரெகனைஸ்ங்கிறத தேர்தல் ஆணையம் அதை அறிவிக்கலையே. நீங்கள் தானே அது அங்கீகரிக்கப்பட்ட கட்சி மாதிரி தானே கழிஞ்ச எலெக்ஷன் வர மாம்பழத்தை 10 சின்னத்தில் வாங்கி நின்னீங்க. அப்போ நீங்கள் ஒற்றுமையாக இருந்த உங்களுக்கு அது தேவைப்படும் போது அப்போ உங்களுக்கு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி இல்லை போயிட்டுங்கிறது ரவீந்திரன் சார் நானும் விட்டுட்டேன். 2019 அதை நான் சொல்றதை விட்டுட்டேன். ஆரம்பத்தில் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். அது விழுந்துட்டாங்கன்னு எனக்கு தெரியும். அது முரசு கூட இப்போ போயிட்டு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி கிடையாது. பானை அங்கீகரிக்கப்பட்டுச்சு. பானை அங்கீகரிக்கப்பட்ட கட்சி 2 MP தனி சின்னத்துல அது அங்கீகரிக்கப்பட்ட கட்சி. அது பட் திருமாவளவனும் பெருந்தன்மையா மற்ற கட்சி எல்லாம் அங்கீகரிக்கப்படலைங்கிறத சொல்லல. நினைச்சா சகோதரர் திருமாவளவனும் இவங்களும் அவங்களும் அங்கீகாரம் இழந்துட்டாங்கிறத நக்கல் அடிக்கலாம். பட் அவரு அதை ஒரு தேமுதிகவே ஒரு பாமகவே வன்னியர் சமூகத்தை பிரதிபடுத்தது அதை நக்கல் அடிக்காது. அவரோட பெருந்தன்மை தான். போன எலெக்ஷன்ல தான் நாம் தமிழரும் 8 விழுக்காடு வாக்கெடுத்ததை வச்சு இவங்க 2 MP எடுத்ததை வச்சு அந்த குவாலிஃபிகேஷன் விஜய் அவர்கள் 2 பேருக்கும் புரியுது. 2 பேருமே அவர் கூட இல்ல வாழ்த்த தெரிஞ்சிட்டாரு. நீ வந்து ராஜகுமாரன் காமெடி, நீ வட பார்சல் ஐயா தர்மபிரபே, வட பார்சல் எஜமானே, பூரி பார்சல், பூரி வடை எல்லாம் இட்லி எல்லாம் நீ என்ன திருப்திப்படுத்த சொன்ன, ஒன்ன நான் திருப்திப்படுத்த சொன்னதோட முடிஞ்சு போச்சு. கூட்டணியா அது வரல. இன்னும் சொல்ல போனா விஜய் ஒரு தலித் சிஎம்னு திருமாவளவனை நான் முன்னிறுத்தணும்னு சொன்னா திருமாவளவன் வெளியேறி வந்திருப்பார். புரியுது. அந்த ஆதங்கத்தை அவர் சொன்னாரு. சீமான் அண்ணனை நான் தமிழன் சீப்சாக்குறேன்னு சொன்னா வெளியேறான்னா அவரு விஜய் ஏத்துக்குவாரு. என் தம்பி பாரு, என் தம்பி பெரியவன் பாரு, தமிழன் தான் அதுன்னு சொல்லுவாரு, 1000 பேசுவார் அவரும். ஸோ தங்களுக்கு என்ன லாபம்னு தான் அரசியல்வாதிகள் பார்ப்பாங்க. எனிவே 2 பேரும் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி தலைவர் தான் சீமானும் திருமாவளவனும். அந்த அங்கீகாரத்தை இழந்து நிற்கக்கூடிய கட்சிகள் தான் ஏற்கனவே அங்கீகாரம் பெற்ற அந்த 2 கட்சிகளும். ஸோ ராமதாஸ் இந்த ஆர்குமெண்ட் எடுக்கிறத வந்து நம்ம இல்லைன்னு சொல்லிட முடியாது. அதே வேளையில 2 பேருக்குமே யூனிஃபார்ம் சிம்பல் கொடுத்துருவாங்க. நாங்க 214 நிற்க போறோம், இவரும் அவருக்கு சொல்லிக்கிட்டு அதை குறிப்பிட்ட கேண்டிடேட் 24 கேண்டிடேட்டோ தான் நிறுத்தணும்னு நினைக்கிறேன். அந்த 24 நாங்க நிறுத்த போறோம்னு சொல்லிட்டா அந்த 24 பேருக்கும் யூனிஃபார்ம் சிம்பல் கொடுப்பாங்க. தேர்தல் ஆணையத்துல ஒரு கிளாஸ் இருக்குது. அந்த கிளாஸ்ல 2 பேரும் கூட யூனிஃபார்ம் சிம்பல் வாங்கலாம். 2 பேரும் தனிச்சு நிற்க போறதில்லை. அப்போ இவங்க பலம்ங்கிறது இவங்களை ஸ்டாலின் எப்படி மதிக்கிறாரு, எடப்பாடி எப்படி மதிக்கிறாரு, எடப்பாடி கிட்ட எப்படி பேரம் பேசி இவங்க சீட்டு வாங்குறாரு, எப்படி சாதிக்க போறாங்கிற வச்சுதான் அது முடிவாகும். நீங்க சொன்ன மாதிரி பொது தேர்தலில் கூட்டத்தோட தான் முடிவாகுமே தவிர இவங்க 2 பேர்த்துக்கும் தனி எலெக்ஷன் கிடையாது. சீமானுக்கும் விஜய்க்கும் தனி எலெக்ஷன் கிடையாது. எல்லாரும் கூட்டத்தோட தான் நின்று ஒரு ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி உங்க பலத்தை எப்படி நிரூபிச்சா உங்களுக்கு சாதிக்க முடியுமோ அதை டாக்டர் ராமதாஸ் அவர்களும் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் முடிவுக்கு வரணும். இன்னைக்கு காலையில் ரவிராஜ் பேசினாரு. நான் ஒரு சம்பவத்தின் அடிப்படையில் டாக்டர் வந்து குய்வைவா இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டேன். இல்லை குய்வைவா தான் இருக்கிறாருன்னு என் நண்பர் பழைய பாமக காரர் அந்த பதிவு பண்ணாரு. அதை நான் பதிவு பண்ணிடுறேன். சரி, கடைசியா ஒரு கேள்வியோட முடிச்சுக்கிறேன். அந்த சமூகத்துடைய வாக்கு ராமதாஸ் அவர்கள் கூட இருக்குமா இல்ல அன்புமணி அவர்கள் கூட இருக்குமா, ஒருவேளை தனித்தனியா போனாங்கன்னா? இந்த கேள்விக்கு தான் என் பதில் வந்து என்ன வீகத்தை எடுக்கிறாங்களோ அதை வச்சு போகும்னு நான் சொன்னேன். மீண்டும் உங்க கேள்விக்கு நான் அந்த ஒரு பாசம் அப்படின்றது இருக்கும்ல, தெளிவா பதில் சொல்றேன். இன்னைக்கு ராமதாஸ் காலத்திலே அந்த கட்சிக்கு அடையாளமாட்டு வன்னியர்களுக்கு உறுதியான இவரு நம்ம என் நண்பர் மாவீரன் ஜெய குரு வந்துட்டார். வன்னியருக்கு சின்சியரானவர், வன்னியருக்கு உறுதியானவர். அவரு இயற்கையும் கடவுளும் வன்னியர் ஐக்கா நாட்டு வந்து குருவை கொண்டு நிறுத்திட்டாங்க. ஏன்னா நானே என் நண்பர்கிட்ட எழில்மலை விஷயத்துல கூட்டத்திலே வந்து மாறுபட்ட கருத்துக்கள் பேசியிருக்கிறோம். பட் அவருக்கு உறுதித்தன்மையும் வன்னியர் மேல உள்ள ஆதங்கமும் அந்த இதுவும் வந்து மிகப்பெரிய ஒரு 100% ஜென்யூன். அது படையாண்ட மாவீரா படத்துல கூட அவரை பற்றி ப்ரொஜெக்ட் பண்ணி எடுத்திருந்தாங்க கௌதமன். அவர் ஜென்யூன் ஆனவர். ராமதாஸ் காலத்திலே அடையாளமாட்டு இவரு ஜெய குரு வந்துட்டார். காரணம், ஒரு கூட்டத்துக்குள்ள நான் பாமக துணைத் தலைவராக செய்தி தொடர்பாட அரசியல் தலைமை குழு உறுப்பினராக இருந்தேன். டாக்டர் ஐயாவுக்கு என் நன்றியை தெரிவிச்சிருக்கிறேன். அவரால் தான் நான் பாப்புலரான அறிவு ஆற்றல் அவரால் தான் வெளிப்பட்டது. அது நான் மறக்க முடியாது. அது நன்றி கட்டத்தனமாயிரும். அந்த நன்றி உணர்வை நான் காட்டுறேன். அந்த நன்றி உணர்வுல தான் ஜெயலலிதா அவரை அநீதி பண்ணும்போது இயற்கை ஜெயலலிதாவுக்கு தண்டனை கொடுத்துங்கிற கருத்தை நான் முன் வச்சு பேசியிருந்தேன். இப்போ
குரு ஒரு பெரிய ஐக்கானா அங்கே வந்து நிற்கிறதும் கண்ணெதிர நடந்துகிட்டு இருக்குது. குருவோட அந்த தன்மைக்கு நான் என்ன சொல்றேன்னா, ஒரு கூட்டத்தில் கட்சியில் இருக்கும்போது காமராஜ் நாடார் இப்படித்தான் நமக்கு சீட்டு தரல, 2 சீட்டு தந்தாரு, படையாட்சி நாயக்கரை இது பண்ணி ஜாதியை காலி பண்ணிட்டாருங்கிறத பேசினாப்புல. நான் அந்த இதிலே பண்ணேன். காமராஜ் அரசியல்வாதி, ராஜாஜி கூட வன்னியர் தலைவர்கள் சேர்ந்து அவருக்கு எதிராக வந்துடக்கூடாதுங்க, அவர் அரசியல் பண்ணாருங்கிறத நான் எந்திரித்து சொன்னேன். எல்லாரும் இருக்கும்போது நான் அதை எந்திரிச்சு சொல்லும்போது வந்து குரு வந்து அதை ஏற்றுக்கிட்டார். ஃபர்ஸ்ட்ல சொல்லும்போது காமராஜ் நாடார் பண்ணிட்டாருன்னாரு. நான் இல்லை, காமராஜுங்கிற அரசியல்வாதி பண்ணினாருங்கிறத நான் சொல்லும்போது நண்பர் என்னோட கருத்தை அதை ஒத்துக்கிட்டாரு. ஏன்னா அந்த அளவுக்கு அவருக்கு அந்த சமூகத்தை எல்லாரும் சாப்பிட்டுட்டாங்களே, காலி பண்ணிட்டாங்களேங்கிற ஆதங்கமும் ஒரு உணர்வும் அவருக்கு தெளிவாக இருந்தது. இன்னைக்கு அவர் வன்னியர் அடையாளமாக வர்றது வந்து நியாயமான ஒன்றாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா ராமதாஸும் குருவை சொல்லி தான் இன்னைக்கு இருக்க வேண்டிய நிலைமை ஆயிட்டு, அன்புமணியும் குருவை சொல்லி தான் இருக்க வேண்டிய நிலைமை ஆயிட்டு. அந்த மாநாட்டில் குருவுக்கு தான் கைத்தட்டல் ஜாஸ்தி ஆயிட்டு, அந்த ஒரு சூழ்நிலை இருக்குது. இப்ப அன்புமணி கிட்ட அமைப்பு பலம் இருக்குது. ராமதாஸ் அந்த கம்யூனிட்டிக்கு, எந்த ஒரு கம்யூனிட்டிக்குமே யாரும் செய்யாத ஒரு இதை செய்தவருங்கிறத நான் நேற்று சொன்னேன், இன்னைக்கு சொல்றேன், நாளைக்கும் சொல்றேன். என்னைக்கும் அந்த கருத்தை ராமதாஸுக்கு ஆதரவாக தான் அதை முன்வைக்கிறேன். அதுல எந்த மாறுபட்ட கருத்து எனக்கு இல்லை. ஜெயகுரு வன்னியர் அடையாளமா வந்துட்டாரு. பசுமன் ஐயா முத்துராமலிங்க தேவர் மாதிரி வன்னியருக்கு வந்து ஜெயகுரு வந்துட்டாருங்கிறதும் டாக்டர் ஐயாவுக்கு இன்னைக்கு தெரியும். மனிதநீதிக்கு மனிதநீதிங்கிற அடிப்படையில் தான் நான் செயல்படுறேங்கிறதும் டாக்டர் ஐயாவுக்கு என்னை பற்றி தெரியும். இந்த கட்டத்துக்குள்ள அவருக்கு மகன் எனக்கு தர்றதா சொன்ன ராய்சபாவை தான் அவர் ஹிந்தி படி, கம்ப்யூட்டர் படி, ராய்சபா உனக்கு தான் பட் நார்த் மெட்ராஸில் டிக்கெட் ஆஃபர் பண்ணார். அதை நம்ம நன்றியோட சொல்லணும். நான் தான் தோத்து போகணும்னு வேண்டான்னு சொன்னேன். ஒண்ணுமே எனக்கு டிலே பண்ணிட்டாருலாம் நம்ம சொன்னா அது நன்றி கட்ட செயல். பட் ராய்சபா உனக்கு தான் சொன்னார். இந்த கட்சிக்கெல்லாம் ராய்சபா வருமானார். நான் வர வச்சு காட்டுறேன் டாக்டர், நான் வர வச்சு காட்டுறேன் டாக்டர். அப்போ வந்தா ராய்சபா உனக்கு தான் ஜாதி பலம் இருக்கு, நீ கட்சியை காப்பாத்திருக்க, கலைஞர் கட்சியை அழிக்க நினைக்கும் போது காப்பாத்தினெல்லாம் சொன்னாரு. அதுக்கப்புறம் அந்த ராய்சபா மகனுக்கு கொடுத்துட்டாரு. மகன் வரும்போது கொடுத்தாரு. அன்புமணியை முன்னிறுத்தி ஜான் ஆரோக்கியசாமி கட்சியை நிலைநாட்டினாங்க, அன்புமணியை ஏத்துக்கிட்டாங்க நான் சொல்லியிருக்கிறேன். இப்ப அன்புமணி ராமதாஸ் இதுல அன்புமணி கிட்ட அமைப்பு பலம் இருக்குது, சென்டிமெண்டல் இது ராமதாஸ். பட் ராமதாஸுக்கு ஏஜ் ஃபேக்டர் மைனஸா இருக்குது. முத்துக்குமார், ரவிராஜ், மணி அண்ணன், இவங்கெல்லாம் தமிழ்குமார், அதெல்லாம் டாக்டர் ஏட்டா இருக்கிறாங்க. பட் ஏஜ் ஃபேக்டர் அவருக்கு ஒரு மைனஸா இருக்கிறார். என்னோட பார்வை என்னன்னா, தனி ஒதுக்கீடு 10.5 ராமதாஸோடைய அன்புமணியோட அந்த சமூகத்துக்கு பரிசு. 10.5 முன்னிறுத்தி சகோதரி சௌமியா அன்புமணி எடப்பாடிக்கு எதிராக நிறுத்தினாலும் சரி, அன்புமணி நிறுத்தினாலும் சரி, அந்த சமூகம் வன்னியருக்கு தனி ஒதுக்கீடுங்கள்ல தரணும். அந்த சமூகத்துக்கு அந்த சக்தி இருக்குது. காமராஜ் 2 எம்எல்ஏ சீட்டு தான் கொடுத்தான்னு சொல்லும் போதே தனிச்சு நின்று 19, 6, 25 சுயேட்சைகள், சோசியலிஸ்டுகள் 33 எம்எல்ஏக்கள் தனிச்சு நின்று தமிழ் மண்ணில் தனியா திரண்டு நிரூபிச்ச ஒரு ஜாதி. டாக்டர் ஐயா ஒரு ஷட்டிங் அடிச்சுக்கிட்டு மாறி மாறி கூட்டணி போனதுல விஜயகாந்த் பலையினப்பட்டுட்டாரு, வைகோண்ணம் பலையினப்பட்டுட்டாரு, என் காங்கிரஸே பலையினப்பட்டுட்டு. ஆனா டாக்டர் ராமதாஸ் அதற்கு பிறகும் அன்புமணியை முன்னிறுத்தி 5.5 விழுக்காடு வாக்கெடுத்தாரு. இதிலும் நண்பர் ஜான் ஆரோக்கியசாமிக்கு சாதனையும் இருக்குது. ஜான் ஆரோக்கியசாமி விமர்சனமும் நியாயமா தான் இருக்கும். விஜய அவரு லெட்டர் பேடா வச்சிருந்தது தப்பு, கூட்டணி ஆட்சின்னு சொன்னது தப்பு, விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்குல நிற்காத தப்பு. பட் அன்புமணியை மாற்றம் முன்னிட்டு அன்புமணின்னு 5.5 விழுக்காடு வாக்கு வந்து அன்புமணி நிரூபிச்சாரு. இப்பவும் அந்த சமூகம் தரணும். தனி ஒதுக்கீடு வன்னியரால தான் முடியும் அப்படின்னு நீங்க ஃபைட் பண்ணி எடப்பாடி ஏமாத்துறாரு. எடப்பாடி கடலூர்ல ஆதரிக்கிறாரு, திருச்சியில முத்திரையரும் முக்குலத்தோரும் இருக்கும்போது தனி ஒதுக்கீடுக்கு எதிராக பேசுறாரு, ரெட்டவேஷம் போடுறாரு. நம்ம தனிச்சு நின்று தான் இதை சாதிக்க முடியும்னு அன்புமணியோ சௌமியா அன்புமணியோ எடப்பாடியில நின்னா இன்னைக்கு கடந்த சட்டமன்ற தேர்தலில் இந்த 10.5 93,000 ஓட்டு வித்தியாசத்துல ஐயா எடப்பாடி பழனிசாமி ஜெயித்திருக்கிறாரு. இதே ஐயா எடப்பாடி பழனிசாமி 2019 மக்களவை தேர்தலில் ரெட்டலையில 8,000 ஓட்டு டவுன். பாமக ராமதாஸ் இருந்தோம். இப்ப ராமதாஸும் அன்புமணி இல்லாம 50,000 அதிகம். சென்டிமெண்டல் கம்யூனிட்டி வன்னியர் எழுச்சி திரண்டுன்னா எடப்பாடியே தூக்கி போட்டுட்டு போயிடலாம். ஸோ அன்புமணி போல்டா ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் த பிரேவ், சீமானுக்கு சொல்றான்ல, அந்த ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் த பிரேவ்ங்கிற இதுல பிரேவா நின்னாருன்னா எடப்பாடியே அச்சப்பட்டு 30+ சீட்டு அன்புமணியை கொடுக்கலாம். அப்படி எடப்பாடியை ஈல்டாகி வச்சுட்டாருன்னா அன்புமணி அதுல ஜெயித்துருவார். ராமதாஸுக்கு அந்த வீகம் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை, அன்புமணிக்கு இந்த வீகம் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் த பிரேவ்னா
சீமான் 1.1 எடுக்கும்போது அன்புமணி 5.5 எடுத்தாரு. ஆமா. சீமான் தனிச்சுன்னு இன்னைக்கு 8 வந்துட்டாரு. ம். ஸோ அந்த மீண்டும் வன்னியர்கள் திரளுவாங்க. 3 முறை டாக்டர் ராமதாஸ் கூட திரண்டு நின்னாங்க. 4வது முறை அன்புமணி சிஎம்னு திரண்டு நின்னாங்க. காமராஜுக்கு எதிராக படையாச்சி நாயக்கர் கூட ஆதரவா திரண்டாங்க. திரளுவாங்க. என் சமுதாயம் மீது எனக்கு நம்பிக்கை இருக்குது. இப் தேர் இஸ் வில் தேர் இஸ் வே, ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் த பிரேவ். சீமான் 214 தனிச்சு இருக்கிற மாதிரி, அன்புமணி நான் ஏற்கனவே முதல் சுற்றுல சொன்னது மாதிரி மக்கள் நல கூட்டணி பனால் ஆனது போல ஆன போது நீங்க 4.5 5.5 ஜானாரிக்கிசாமியோட பிராண்டிங்ல நிரூபிச்சது மாதிரி இப்பவும் வன்னியர் தனி ஒதுக்கீடை நம்பி அன்புமணி நின்னார்னா சாதிப்பார். பல விஷயங்களை சுவாரஸ்யமா பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.